ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்ப்போம். என்னென்னா, இன்றைக்கி என்னோடய குட்டி கிச்சன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன். சரிங்களா? நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு பிள்ளைங்களை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு, கணவரை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு, நாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருதுணையாக இருக்கிறது நம்மளோட கிச்சன் தான். அந்த கிச்சனோட டூர் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட கிச்சனோட டோரு. நம்ம கிச்சனுக்கு ஒரு டோர் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு டோர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பேக் சைட் டோர், கொல்லப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டோர். இதாங்க நம்ம கவுண்டர் டாப். ரொம்ப குட்டி கிச்சன் இது. 10க்கு 10 கூட கிடையாது, எனக்கு அளவு சொல்ல தெரில. பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, ஒரு 2 பேர் கூட நின்று சமைக்க முடியாது, அந்த அளவுக்கு சின்ன கிச்சன் இது. இது கவுண்டர் டாப். இந்த சைடு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன், லைட்டர் இருக்குது. இது வந்து கேஸ் ஸ்டவ். அது மேலே பார்த்திங்கன்னா இட்லிக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி ப்ளஸ் உளுந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதில் புளி, அந்த ஜாடியில் புளி இருக்குது, இதில் உப்பு இருக்குது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஃபி பொடி இருக்குது. இது வந்து தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அது வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் வாங்கினேன். இது வந்து நெய் வச்சுருக்கேன். இதில் கரம் மசாலா இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இஞ்சி பூண்டு தட்டுறது வச்சுருக்கேன். அதில் மிளகாய் இருக்குது, இதில் குழம்பு மிளகாய் தூள் இருக்குது. இது வந்து நான் ஒரு சின்ன செராமிக் ஜாடி இருக்குது பார்த்திங்களா, அதோட மூடி உடஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து பூ கட்டுற நூல்லாம் அதில் போட்டு வைப்பேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு, பீனட் பட்டர். ஸோ அது தீர்ந்துருச்சு. ஸோ அந்த பாட்டிலை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். இது பாத்திரம், விளக்குன பாத்திரம் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டால் நம்ம திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த இடுக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பீட்ரு வச்சுருக்கேன். இது என்னென்னா நம்ம காய் சீவுவோம் இல்லையா, அந்த இது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இடுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டீ போடுற பாத்திரம் இருக்குது. இங்கே வந்து விம்ஜெல் இருக்குது. விம்ஜெல் தண்ணியில் கலந்து இந்த பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நமக்கு நைஃப் ஷார்ப் பண்ணுவோம்ல, அது இருக்குது. அது போக பாப்பாவோட வாட்டர் பாட்டில் மேலே ஒரு கட்லரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பூன் ப்ளஸ் வந்து கரண்டி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கட்டிங் போர்டு இருக்குது. இதில் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சமைக்கிற பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே இருக்குது இட்லி பாத்திரம்லேருந்து எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா, கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா அதில் வந்து ரேஷன் அரிசி வச்சுருக்கேன். இது வந்து சமைக்கிற தண்ணி. இந்த தேங்காய் சிரட்டை எல்லாம் வந்து நிறையா சேர்த்து வச்சுப்பேன். ஏன்னா 1 கிலோ 8 ரூபான்னு எடுப்பாங்க. அது போக நம்ம வீட்டில் சாம்பிராணி கொடுக்கலாம், யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இந்த 2 தேங்காய் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் இருக்குது. அது கீழே 2 குக்கர் வச்சுருக்கேன். இங்கே இதில் மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இந்த இது இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, அந்த காய் பேர் மறந்து போச்சு. காய் பேர் வந்து கருணைக்கிழங்கு, சடார்னு ஞாபகம் வரல. இது வந்து இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்டிலாம் போட்டு வச்சுருப்போம். இது வந்து 4 செட் ஆஃப் 4 வாங்கினேன் நான். இந்த பாக்ஸ் வந்து ட்ராவர் பாக்ஸ் வந்து செட் ஆஃப் 4 வாங்கினேன். பட் வந்து இங்கே 3 தான் வைக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பாக்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டேன் செப்ரேட்டாக. இதில் கரண்டி, அந்த தயிர் கடையிறதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து டீ வடிகட்டுறது, கடாய் மூடி, ஜல்லடை, தாளிப்பு கரண்டி எல்லாம் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இது பண்ணுவோம்ல, அது உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுவோம்ல, அது இருக்குது. அது போக இந்த இன்னொரு கண்டெய்னரோட இது இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து நம்ம கிச்சனில் இருக்க செல்ஃபை பார்த்துடலாம். இதில் சுகர் வச்சுருக்கேன். இதில் வந்து உளுந்து இருக்குது. இது மாப்பிள்ளை சம்பா, அதாவது கவுனி அரிசின்னு சொல்லுவாங்களா, கருப்பு கவுனி அரிசி, அது வச்சுருக்கேன். நான் இட்லி போடுவேன் இதெல்லாம் சேர்த்து. ஸோ பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தின்றதுனால இது திணை, வரகரிசி இதெல்லாம் சேர்த்து நான் இட்லிக்கு செய்வேன். ஸோ அது வாங்கி வச்சுப்பேன். இது இப்போ நான் வாங்கும்போது 240 ரூபா. இப்போ 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா 280 ரூபான்னு சொல்கிறாங்க இந்த சைடு. அதுக்கு மேலே துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இதில் அப்பளம் போட்டு வச்சுருக்கேன். அது சத்து மாவு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, சிக்கன் 65 மசாலாவோட இதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இருக்குது. இது வந்து கருப்பு உளுந்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து எதுக்குன்னா, பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது களி கிண்டி குடிப்பேன். ஸோ அதுக்காக. இது 2 அஞ்சரை பெட்டி. ஒன்றில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து கடுகு, ஜீரகம் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இந்த அஞ்சரை பெட்டியில் பட்டை கிராம்புலாம் போட்டு வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டிக்குள்ள நம்ம பணம் வச்சா நிறையா பெருகுன்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சூப்பராக இருக்குது. நல்லா எனக்கு வந்து சுத்தமாக தொடச்சி போய் சில நேரங்களில் இருக்கும். இப்போ நான் இந்த இதுக்குள்ளே வச்சு இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணனோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா என் கையில் காசு வந்து நல்லா பொருளுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து கடுகு, ஜீரகம், இந்த வெந்தயம், அந்த மாதிரி மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் மஞ்சத்தூள் டப்பாவும் குங்குமம் டப்பாவும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அஞ்சரை பெட்டிக்குள்ளே இது மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அது கீழே பார்த்திங்கன்னா பூஸ்ட் இருக்குது, பின்னாடி ஹனி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், இதில் கடலெண்ணெய் இருக்குது, அதில் கோல்டு வின்னர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இருக்குது. இங்கே வந்து சுகர் போட்டு வச்சுருக்கேன். நானாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல, கொஞ்சம் கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டு ஸ்பூனு அண்டு கப்பெல்லாம் இருக்குது. இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண சாம்பார் பொடி. அது போக வந்து ஜீரகம் வச்சுருக்கேன், மிளகு இருக்குது, இது வந்து வரமிளகாய் இருக்குது, இதில் வந்து பட்டை கிராம்பு அந்த கல்பாசி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இருக்குது. இது வந்து சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், அதனால் வந்து ஃபுல்லாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னால் முடிஞ்சது, ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே இது பண்ணுறேன்றதுனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதில் கொஞ்சம் ஜீரகம் இருக்குது. இதில் வந்து சால்ட் வச்சுருக்கேன். பின்னாடி கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச வடகம் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது, அது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம புளியோதரை பொடி. இது வந்து தீரப்போகுது, இதையும் திரும்ப செஞ்சு வைக்கணும். அதில் கடலை மாவு இருக்குது, இட்லி பொடி இருக்குது, இதில் வந்து பொட்டுக்கடலை இருக்குது. ஸோ இங்கே வந்து பாத்திரம் நான் வந்து சமைச்சேன்னா இங்கே எடுத்து வச்சுருவேன் இந்த செல்ஃபில். இதில் வந்து சாப்பிட்ட பாத்திரம்லாம் கிடக்கு, ஸோ அதை விளக்கி திரும்ப வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மிச்சமாக கொஞ்சமாக சாப்பாடு இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன், மதியத்துக்கு மட்டன் குழம்பு இருக்குது. இதில் மட்டன் சுக்கா இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குது, சாப்பிட்டது போக மிச்சம் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோர் ரூம் பார்ப்போம் வாங்க. இங்கே தான் மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருப்பேன், கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் ஃபுல்லாக. கொஞ்சம் கசமுசான்னு தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே இங்கே தான் டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் மேலோட்டமாக காமிக்கிறேன், ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதாங்க நமக்கு கிச்சனுக்கு சமைக்க தேவையானது ஃபுல்லாக இங்கே தான் வச்சுருப்பேன். சமைக்க தேவையான பாத்திரமெல்லாம் ஓடிஜி தூக்கி மேலே வச்சுட்டேன், ஏன்னா நம்ம கேக் செய்ய மட்டும்தானே எடுப்போம். ஸோ அதனால் இங்கே வந்து மிக்ஸி ஜாரு, இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அது கீழே போக அந்த குட்டி குட்டி தட்டு பிளேட்லாம் இந்த இருக்கும் இல்லையா, அது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹூக் மாட்டி இந்த பேகு, இந்த தேவையில்லாத பேக்லாம் அங்கே மாட்டிட்டேன். இது வந்து கடைக்கு கொண்டு போகிற கூடை. இது 2 வந்து பாப்பாவோட லஞ்ச் பேகு. இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும். திடீர்னு ஏதாவது யாருக்காவது சொந்தக்காரவங்க ஏதாவது வரும்போது கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் போட்டு கொடுத்து விட்ருவேன். ஸோ அப்போ தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் இங்கே டிஃபன் பாக்ஸாக அடுக்கி வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா ஜூஸர் வச்சுருக்கேன். இது மேலே வந்து பாப்பாவோட லஞ்ச் டவல் இருக்குது, கீழே கோலப்பொடி இருக்குது. இது வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நேற்று ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்களே, அதெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். வாட்டர் கேன்லேருந்து எல்லாத்தையும் விளக்கி வச்சுருக்கேன். இது வந்து கெட்டில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸோட பேக் பண்ணுற பாக்ஸ் அங்கே இருக்குது. இதில் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது நம்ம கிரைண்டரு. மாவு அரைச்சா இந்த பாக்ஸில் தான் எடுத்து வைப்பேன். ஸோ அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக குட்டி கிச்சன் தான் எங்கள் கிச்சனு. எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.